மலர்ஸ் கிச்சன் பார்க்கும் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம். இன்றைக்கி வந்து சேப்பங்கிழங்கு ரோஸ்ட் எப்படி செய்யலாம் அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். இந்த வறுவல் வந்து எல்லா வகையான சாதம், அப்புறம் வந்து குழம்புக்கு எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும். அப்புறம் தயிர் சாதம், ரச சாதம், பருப்பு சாதம் எல்லாத்துக்குமே வந்து சூப்பராக இருக்கும். செய்கிறது வந்து ரொம்ப சுலபந்தான். டேஸ்ட்டு வந்து ரொம்ப பிரமாதமாக இருக்கும். ஸோ வாங்க இந்த வீடியோவில் போய்ட்டு சேப்பங்கிழங்கு ரோஸ்ட் எப்படி செய்யுதுன்னு முதல்ல பார்க்கலாம். சேப்பங்கிழங்கு ரோஸ்ட் பண்ணுறதுக்கு இன்றைக்கி வந்து 1/2 கிலோ சேப்பங்கிழங்கு எடுத்து தண்ணியில் வேக வச்சுருக்கேன். ஸோ பாருங்கள், இப்போ வந்து கிழங்கு நல்லாவே வெந்துருச்சு. இப்போ கிழங்குல இருக்க தோலெல்லாம் நம்ம நீக்கிட்டு கட் பண்ணிக்குவோம். நல்லா ஆறின பின்னாடி கிழங்குல உள்ள தோலெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டேன். இப்போ வந்து சின்ன பீசஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ அடுத்தது அதில் வந்து நம்ம எல்லா மசாலா பொடியும் நம்ம சேர்த்துக்கலாம். 2 டீஸ்பூன் தனி மிளகாய்த்தூள் சேர்க்குறேன். கொஞ்சம் காரமாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும் இந்த வறுவல். அதுக்கப்புறமா 2 டீஸ்பூன் குழம்பு மிளகாய்த்தூள் சேர்க்குறேன். இது கூடவே 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், அப்புறம் 1 டீஸ்பூன் மல்லிப்பொடி, இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு இது கூடவே வந்து கொஞ்சமாக எண்ணெய், இது வந்து 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்க்குறேன். அப்புறம் தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இதில் வந்து எண்ணெய் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணும்போது மசாலா எல்லாமே வந்து கிழங்கு கூட நல்லா ஒட்டிக்கும். ஸோ எல்லா மசாலாவும் வந்து கிழங்கு கூட நல்லா கலக்கிற மாதிரி மிக்ஸ் பண்ணி வச்சுக்குவோம். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இது ஒரு 10 நிமிஷம் அப்படியே ஊற வச்சிடலாம். அப்போ தான் வந்து மசாலா எல்லாமே வந்து கிழங்கு கூட நல்லா ஊறும். ஒரு 10 நிமிஷம் கழித்து கடாயில் 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்க்குறேன். எண்ணெய் இப்போ நல்லா சூடாயிடுச்சு. இதில் 1 டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம். அப்புறம் 1 டீஸ்பூன் சோம்பு, இது ரெண்டும் சேர்த்துட்டு நல்லா பொரிஞ்சு வாசனை வந்த பின்னாடி 10 பூண்டு பல் எடுத்து தட்டி வச்சுருக்கேன், இதையும் சேர்த்துக்கலாம். இது கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலை இலைகளையும் சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்டுலாம். பூண்டு, கருவேப்பிலை இது 2 பொருளையுமே நல்லா வதக்கி கொஞ்சம் வாசனை வந்துருச்சு. இப்போ அடுத்ததாக நம்ம மசாலா கலந்து வச்சுருக்க சேப்பங்கிழங்கு எல்லாத்தையுமே இதில் சேர்த்துடலாம். ஏற்கனவே வந்து நம்ம சேப்பங்கிழங்கு வேக வச்சு தான் சேர்க்குறோம். அதனால் இது ரொம்ப நேரம் நம்ம வறுக்க தேவையில்லை. ஸோ ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் மிதமான தீயிலே இந்த சேப்பங்கிழங்கை வந்து நம்ம நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கலாம். இதில் சேர்த்துருக்க மிளகாய்த்தூள், மல்லித்தூள் இதோடைய பச்சை வாசனைலாம் போகணும். அது வரைக்கும் இதை வறுத்து விட்டுக்கலாம். இது நல்லா கோல்டன் ப்ரௌன் கலராக வர்ற வரைக்கும் இதை நல்லா வறுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், சேப்பங்கிழங்குல சேர்த்த மசாலா பொருளுடைய பச்சை வாசனைலாம் போயிட்டு சேப்பங்கிழங்கு நல்லாவே ரோஸ்ட் ஆயிடுச்சு. இவ்வளோ தாங்க, ரொம்ப சூப்பரான, ரொம்ப சிம்பிளான சேப்பங்கிழங்கு ரோஸ்ட் ரெடி ஆயிடுச்சு. இந்த வறுவல் வந்து தயிர் சாதம், சாம்பார் சாதம், ரச சாதம், அப்புறம் எல்லா வகையான வெரைட்டி ரைஸ் எல்லாத்துக்குமே வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்களும் இது வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்புறம் இது வரைக்கும் நீங்கள் மலர்ஸ் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே நீங்கள் உடனுக்குடன் பார்க்கலாம். மீண்டும் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.